ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஇஓ சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய சங்கம் பற்றிய குறிப்புகளை பார்க்க போகிறோம். யாருடைய நூல்லேருந்து பார்க்குறோம்? முனைவர் தேவீரா அவர்களுடைய நூல்லேருந்து பார்க்க போகிறோம். மூவேந்தரும் தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாருக்கு உரியதுன்னா பாண்டியருக்கு உரியது. மூவேந்தரும் தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாருக்குரியது? பாண்டியருக்கு உரியது. சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை. தொல்காப்பியத்தில் இல்லாத சொல், தொல்காப்பியத்தில் இடம்பெறாத சொல் அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லுனா சங்கம் என்ற சொல். சகர கிளவியும் அவற்றோடற்றே ஆ ஐ ஔ என்னும் மூன்றலங்கடையே. சகர கிளவியும் அவற்றோடற்றே ஆ ஐ ஔ என்னும் மூன்றலங்கடையே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்த 3 ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்துக்குங்க. சங்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர், முதல்ல அது பயன்படுத்தியவர் மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சங்கம் பற்றி குறிப்பு முதல்ல எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது. ஃபஸ்ட்டு முதலில் பயன்படுத்தியவரை பார்த்தோம். யார் பயன்படுத்தினாங்கன்னா மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் பயன்படுத்தினாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா சங்கம் பற்றிய குறிப்பு முதல்ல எதில் இருக்குதுன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது. நண்பாட்டு புலவனவாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான். முச்சங்கம் பற்ற விரிவான செய்தியை வரலாற்றை முதலில் சொன்னவர். ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம். அடுத்தது எதில் முதலில் வருகிறதுன்னு பார்த்தோம். இப்போ விரிவான செய்தி, அதாவது முச்சங்கம் பற்றிய வரலாற்றை முதலில் சொன்னவர் யார் அப்படின்னா இறையனார் அகப்பொருள் என்று அழைக்கப்படும் இறையனார் களவியல் என்ற நூலின் உரையாசிரியரான நக்கீரர் தான் சொல்கிறார். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். மூவேந்தரும் தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாருக்குரியது? பாண்டியருக்குரியது. தொல்காப்பியத்தில் இடம்பெறாத சொல் எதுனா சங்கம். சங்கம் என்று சொல்ல முதலில் பயன்படுத்தியவர் யார்? மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அதன் பற்றிய குறிப்பு முதல்ல எதில் வந்ததுன்னா திருநாவுக்கரசர் இயற்றிய தேவாரத்தில் வருகிறது. முச்சங்கம் பற்றி விரிவான செய்தி ஒரு வரலாற்று சொன்னவர் இறையனார் அகப்பொருள் என்று அழைக்கப்படும் இறையனார் களவியல் என்ற நூலின் உரையாசிரியரான நக்கீரர் ஆவார்.